ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஸ்டார் ஆனிஸ், கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். இப்போது நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் இது கூடவே ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம் வேகும்போது நல்லா தண்ணி விடும். அதனால் இதை ஒரு லிட் போட்டு மூடி 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் மஷ்ரூம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட்டு போட்டு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொத்தமல்லி தழை தான். இதை ஆஃப்ரிக்கன் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வீட்டிலேயே வளர்க்குறது. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு இப்படி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.